எம்மா, இந்த ஒரு மாசம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். என்னமோ இத்தனை நாளா மாமியார் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்ட மாதிரியே பேசுவா. வாழை சுருட்டி வச்சுட்டு ஒழுங்கா இரி. ஜாலியா இருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு அலையணும்னா நீ உன் மாமியார் கூட போய் இருந்துக்கோ. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா டென்ஷன் பண்ணாதம்மா. பேசாட்டி வாயை முடிட்டு வா. ஆத்தாடி, எம்டன் வீட்டில் இருக்காரு. ஏ பொண்ணாத்தா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா எம்டன் வீட்டில் இருக்காருன்னு? ஏம்டி, அவர் வீட்டில் அவர் இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை? வா மக்களே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடாடியோ ஒரு சுத்தி இழைச்சி போயிட்ட. அம்மா ஒழுங்கா சோறு போடுறது இல்லையோ? நான் அப்படியே தானே இருக்கேன். நான் எங்கே அழைச்சி போனேன்? உன் கண்ணுக்கு அப்படி தெரியுமா இருக்கும்? உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. சரியே சாப்பிடாம வைக்காம வேலை வேலைன்னு அலைஞ்சி நல்ல இழைச்சி போய் இருக்க. எம்மோ, அப்பாவை நீ சரியா கவனிக்கிறது இல்லையோ? ஆமாம்மா, ஆமாம், நான் சரியாக கவனிக்கவே இல்லை. நீ வந்துட்டல்ல, நீ இருக்க தண்டி உங்கள் அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. நான் இங்கே இருக்க தண்டியும் இனி வீட்டில் கறி மீனா எடுத்து நல்லா சமைச்சு போடுற, சரியாம்மா? அதுவும் எனக்கு பிடிச்ச சிக்கனு தந்தூரி, சிக்கன் 65 அது இதுன்னு செஞ்சு அசத்துற. இது அவள் அப்பா கண்டி கேட்ட மாதிரி தெரியலையே. பூரா அவ சாப்பிட்ற ஐட்டமாக தான் அடுக்கிறா. சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே தெரியாதா? தமிழ்நாட்டில் சிக்கன்லாம் கிடைக்காது. சிக்கன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விற்க மாட்டாவ. என்னப்பா சொல்றிய? ஐயையோ, சிக்கன் கிடைக்காதா? நான் சிக்கன் ரைஸு சிக்கன் 65லாம் சாப்பிடணும்னு ஆசையோடு வந்தேனே. பேத்தியோ, அப்ப இந்த ஆட்சியை பார்க்க வரலையோ? ஆச்சியோ, எப்படி இருக்க? நான் என் புருஷனை கழட்டி விட்டு வந்த மாதிரி நீயும் தாத்தாவை கழட்டி விட்டு வந்திருக்க போலையே. தாத்தா வீட்டை பார்த்துக்கணும்ல மக்களே. ஆ ஆ, நடத்து நடத்து. இங்கேயே நின்றுட்டு இருந்தா இவங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். போய் வேலையை பார்ப்போம். ஏம்மா, சிக்கன் தானே கிடைக்காது, மட்டன் எடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றாம கிரேவி மாதிரி வச்சிருமா. இன்னைக்கு அதை போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏட்டி லூஸு, ஆடி மாதம் சிக்கனு மட்டனு வாயில் ஒரே கவுச்சியாக தான் வருது. சாம்பார் வச்சு அவியல் வைப்பேன், தின்னு திங்கட்டா கேட. வீட்டுக்கு வந்தது ரொம்பலாம் ஆர்டர் போடுறா. என்ன இந்த பொண்ணாத்தான் இப்படி சொல்லிட்டு போகுது? நீ கவலைப்படாத பேத்தியோ, ஆச்சி எதுக்கு இருக்கேன், உனக்கு நான் செஞ்சு தரேன். ஆச்சியோ, நீ மட்டும் இல்லை, இந்த பொண்ணம்மா எம்டன் கூட இருந்து என் வாழ்க்கையே நரகமாக இருக்கும். நல்ல வேலை ஆச்சியோ, நீ இருக்கிறதுனால நான் தப்பிச்சேன். தொண்டை கட்டியிருந்த தண்ணியை தான் குடியேன்பா. அப்பப்பா ஒரு மாதிரி உரிமிக்கிட்டே கிடக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மைக்கு அடுப்படியில் போய் கூட மாட ஒத்தாசையா இரு. பாவம், ஒத்தையில கிடந்து எல்லாருக்கும் சமைக்கணும்ல. வயசான காலத்தில் அவளை போட்டு கஷ்டப்படுத்தாத. பாத்தியாச்சியோ இந்த எம்டனுக்கு கொழுப்ப? வீட்டுக்கு வந்த புள்ள நான் வேலை செஞ்சு கொடுக்கணுமா? அவன் நைட்டு பூரா கால் வலிக்குன்னு உட்காந்துருந்தா. அதுக்கு தான். ஓஹோ, சரி சரி, சரிங்க எம்டன் சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன். கோவப்படாத மக்களே, உங்க அம்மா தானே. போய் வேலை பார்த்து கொடு. வரையில அப்போ உனக்கு பண்டம் அப்புறம் என்னென்ன வேணும்னு போனடி நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஆ, அப்படி சொல்லுங்க. இப்பெல்லாம் சொன்ன வேலை பார்த்து கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போறேன். வா சின்ன பொண்ணு, முதல்ல வந்து சாப்பிடு, அப்புறமா வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன் பேத்தியோ அழுவுற? ஆச்சியோ, என்ன பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்ட ஆச்சியோ. இது அழுக இல்லை, ஆனந்த கண்ணீர். வா போவோம். பொண்ணுக்கு வீடெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கு. அப்போ நிறைய நகை நட்டுலாம் போட்டு தான் அனுப்புவாவ. ஒரே பொண்ணு வேற, நிறைய பண்ணுவாவ போல. என்ன விசாலு? ஏம்மா, நீ வேற வாயை முடிட்டு சும்மா இரு. 90 கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதே அபூர்வம். டவுரி கிவுரி கேட்டு மானத்தை வாங்கிறாத. நான்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன்ப்பா, அவியலே போடுவாவ. பார்த்தாலே தெரியுதுல, ஒரே பொண்ணு வேற, ஒத்த பொண்ணை வச்சிருக்காவ. ஏன் இந்த வீட்டையே அவ பேரில் முடிச்சு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாவ. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுமா, பேசாம இரு. இந்தா திருக்காணி, இந்த ஜூஸை வச்சுக்கோ, எல்லாருக்கும் கூடுன்னு. எம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க?
என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டி ஏன் கத்துற? வெளியில மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காவ. அவியலுக்கு கேட்டுற போது வாயை மூடுது இருக்கா நீ? என்னை இப்படி இரிட்டேட் பண்ணா நான் கத்ததான் செய்வேன். கேட்டா கேட்டு போறாங்க. இங்க பாரு மக்களே, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நாங்க செய்றோம். நீ முதல்ல போய் மாப்பிள்ளையே பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த ஜூஸை மட்டும் கொண்டு போய் கொடு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஜூஸ் எல்லாம் என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது. நம்ம அப்பாவை கொஞ்சமாவது நினைச்சு பருத்து இருக்கா நீ? யாரோ ஒருத்தருக்காக உன் சொந்த அப்பாவை நோகடிக்காத. ஏன் திருக்கானி இப்படி பண்ற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோட்டி. தா கொடுத்து தொலைகிறேன். இங்க பாருட்டி, தப்பி தவறி வாயையே திறந்துடாத. மாப்பிள்ளை வீட்டில் என்னது கேட்டாலும் ஊ மட்டும் சொல்லு, ஆட்டுமா? சரி. உன் வாயை மட்டும் திறந்துட்ட எல்லாரும் ஓடிடுவவ. அதனால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உன் கோவத்தை குறைச்சி பல்ல கடிச்சிட்டு வாயை மூடிட்டு இரு, ஆட்டுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சம்மதத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். கெடுத்து தொலைச்சிடாத, அப்புறம் என்னைய மனுஷியாவே பார்க்க மாட்டேன். பொண்ணை கூட்டிட்டு வாங்க. யாரு? இந்த புரோக்கர் தானே. இவர் என்னத்துக்கு அவசரப்படுறாரு? கோவப்படாத திருக்காணி, வா, மூஞ்ச நல்ல சிரிச்சாப்புல வச்சுட்டு வா. இதான் என் மாவ, நல்லா பார்த்துக்கிடுங்க. ஜூஸை கொடுமா. ஜூஸ் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும்மா, பைய எடுத்துக்கிறோம். அட அட அட, என் பேத்தி பொண்ணு மாதிரி அம்சமா வந்திருக்காளே. பொண்ணு பொண்ணு மாதிரி தானே வருவா. இது என்ன சொல்றாவ? அப்பே, உங்க அம்மா அப்பாக்கு நல்ல மருமவ கிடைச்சிருக்கா. பொண்ணை நீங்களே பாருங்க, எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏ கிளவி, சும்மா இருக்க மாட்டேன். ஜூஸ் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். விஷால், பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமாம்மா. அப்புறம் என்ன, என் மவனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பொண்ணை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சம்மதம்தான். மாப்பிள்ளையோட அப்பாவும் சொல்லிட்டாங்க. எம்மா பொண்ணே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன கேள்வி? எங்களுக்கு பிடிச்சா என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான். எங்களுக்கும் மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு பாட தெரியுமா? கேக்குறாங்க பாரு கேள்வி. என் பேத்தி அழகு போல பாடுவாளே. என் பேத்தி வாயை திறந்தாலே சங்கீதமா கொட்டும். எங்க கொஞ்சம் கொட்ட சொல்லுங்க பாப்போம், நாங்களும் கேட்போம்ல. எதுக்கு? பாட சொல்லி சூப்பர் சிங்கர்ல சேர்த்து விட போறீங்களா? ஐயோ, பொண்ணு என்ன இப்படி பேசுறா? இல்லைங்க, அவ கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பேசிடுவா. ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. நல்ல தங்கமான பிள்ளை பார்த்துக்கிடுங்க. ஆமா ஆமா, சின்ன பிள்ளை பார்த்தீங்களா? அதான், வேற ஒன்றும் இல்லை. போக போக மாறிடுவா. பார்த்து பட்டு பட்டுன்னு பேசுகிறவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. அதெல்லாம் நான் சரி பண்ணி எடுத்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்க. மானத்தை வாங்காதடி. மாப்பிள்ளைக்கிட்ட நான் தனியாக பேசணும். என்ன கேட்கல? மாப்பிள்ளைக்கிட்ட நான் தனியாக பேசணும். ஏம்மா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃபாஸ்டா இருக்கா. பார்த்து விசாலு, போய் பார்த்து பேசிட்டு வா. எதுவும் இந்த பிள்ளை குண்டை கிட்ட தூக்கி போட்டுறாம. போய் பேசிட்டு வாமா. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் முன்னாடியே உஷாரா இருக்காவ. போவாங்க போவாங்க, எவ்வளோ நேரம்னாலும் போய் பேசிட்டு வாங்க. ஆமா, மனசுல இருக்கிறது என்னவோ கரெக்டா சொல்லிருமா, வேற ஒன்றும் இல்லை. ஏம்மா, அதான் உங்க அப்பா உத்தரவு கொடுத்துட்டாரே, பின்ன எதுக்கு என்னைய கூப்பிடுற? போ, போய் பேசிட்டு வாங்க. பேசிட்டு வந்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்பதான் அடுத்து ஆகக்கூடிய வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஏ கீதா, சீக்கிரம் வா. வாரேன் வாரேன், இந்தாங்க. இது என்னது கீதா? உப்புமாவை கொண்டு வந்து வச்சிருக்க? ஏங்க, இதுக்கு என்ன? உப்புமா கிண்ணே காலையில அது சேத்தோட வச்சிருக்கேன். அப்ப நைட்டு சுட்ட இட்லி இருக்கு, அது ரெண்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த சாம்பார் எப்போ வச்சது? அதுவும் நைட்டு தான் வச்சேன். பேசாம சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. வாயில வைக்க முடியல,
அட கிறகத்தை என்னத்த சொல்ல. இவளுக்கு சமைக்கவும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. நம்ம உசுரோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. என்ன ஒரு வாயை வச்சுட்டு முழிக்கிறீரு? சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்டு ஓடுங்க. அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு சாப்பாட்டுல தான் சாவுன்னு. எங்க கேட்டேன்? நல்ல பளபளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்காளேன்னு கட்டிக்கிட்டேன். இப்ப அனுபவிக்கேன். வேற ஏதாவது நல்லதா செஞ்சிருக்க கூடாதா கீதா? உம்மருக்கு எல்லாம் செஞ்சு கையில கொண்டு வந்து கொடுக்கோம்ல. இன்னும் சொல்லுவேரு, இதுக்கு மேலேயும் சொல்லுவேரு. இந்த வேலையை செஞ்சு பார்த்தாதான் அதுல இருக்க கஷ்டம்லாம் தெரியும். இந்த வெட்டி பேச்சு வீராப்பு பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காரீங்க. ஏ அம்மா, இப்ப நான் என்ன கேட்டேன்? ஒண்ணு கேட்க வேணாம், வாயை முடிட்டு தின்னுட்டு கிளம்புங்க. ஆடி காத்துல அம்மின்னு அவருதோ இல்லையோ, நம்மள தூக்கிட்டு போயிரும் போல. இந்த காரு பிள்ளை வேற வீட்டுக்கு போற அவசரத்துல ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போயிட்டு கொண்டு போய் கையில கொடுத்துட்டு வருவோம். வடிவு வாராலோ, ஏண்டி விட்டு போன ஓ இதயம் கல்லா என்ன? கொள்ளு கிட்டு ஆளை பாரு, போய் இவன் மூஞ்சிலேயே முழிப்பேன். சும்மா பாட்டுதாம்மா படிச்சேன், வேற ஒண்ணு இல்ல. பாட்டு பாடாதீருன்னு சொல்லியிருக்கோம்ல. இனி வாயை தேரைங்க, கிழிச்சு தச்சு போடுறேன். உனையதாம்மா நினைச்சு பாடுனேன். உமரு கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டிருக்கேனே, என்னைய நினைச்சு பாடுறேன்னு சொல்றீரோ? என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கீரு. எனக்கு தெரியாதா என்ன? ஒழுங்கா இரியும், இல்லைன்னா காலை உடச்சி வச்சிருவேன். உலகம் பூரா போய் தேடினாலும் என்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி உமருக்கு கிடைப்பாராயா? சொல்லும். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உனைய மாதிரி ஒருத்திய தேட? என்ன சொன்னீரு? என்ன சொன்னீரு? இப்போ கிடைக்க மாட்டாமா, கிடைக்க மாட்டா. ஒழுங்கா இருந்து போடும், இல்லைன்னா வீட்டுல கூட சேர்க்க மாட்டேன். ரோடா திரிஞ்சு அல்லோல் படுவீரு. சரிம்மா சரி, நீ சொல்றத கேட்டு நடந்துக்குவம்மா. கிட்டு கோபப்படாதடி கிட்டு. இந்த மனுஷனோட தியானம் போராட்டம் தான் எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.